தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை ஊராட்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 120 பெண்கள் உட்பட 200 பேர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கழக மாவட்ட செயலாளர் திரு வாதுனா ஆனந்த், கழக அமைப்பு செயலாளர் திரு ஜி முனியசாமி, கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் திரு கவிதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கழகத்தில் இணைந்தவர்களை வரவேற்றனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜகோபால் நகர், சுலோன் காலனி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஹென்றி தாமஸ், பகுதி செயலாளர் திரு எட்வின் பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக சார்பில் மாவட்ட செயலாளர் திரு மா ஜெயபால் ஏற்பாட்டில் ஞான ஒளிபுரம் பகுதியில் கழக அலுவலகத்தை கழக அம்மா பேரவை செயலாளர் திரு மாரியப்பன் கென்னடி திறந்து வைத்தார். முன்னதாக கழக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக இளைஞர் அணி செயலாளர் திரு டேவிட் அண்ணாதுரை, கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி வளர்மதி ஜெபராஜ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஏஜி பஞ்சாட்சரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். அண்ணா தொழிற்சங்க நெல்லை மண்டல நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி வேட்பாளர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைப்போம் எனவும் 40 தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற பாடுபடுவோம் என்றும் கழக நிர்வாகிகள் உறுதியளித்தனர். அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் திரு பரமசிவன், நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆவின் அண்ணாசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் நாகர்கோவில் வடசேரி சந்திப்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கே.டி. பச்சைமால் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழ வகைகளையும் வழங்கினார். மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு இ. லட்சுமணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.